ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொட்டி கிடக்கும் ரோஜாக்கள் மேலே கும்முன்னு படுத்திருக்காரு நம்ம தமன்னா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவர் எடுத்திருக்க ஃபோட்டோ ஷூட் வந்து பிட்டு படத்துக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. பாலிவுட்டில் தன்னுடைய இருப்பை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காகவும் பட வாய்ப்பை வந்து அடுத்தடுத்து வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் பாலிவுட்டில் இறங்கி நடிச்சிட்டு இருக்கிறாரு. மொத்தத்தையும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கார் நம்ம தமன்னா. ஸோ இந்திய சினிமாவின் பிரபல நடிகையில் ஒருத்தராக தமன்னா வந்திருக்காரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் சொல்லி எல்லா மொழி படங்கள்லையும் ஓரளவுக்கு வந்து ரீச் ஆகிட்டாரு, ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஸோ தற்போது இவருடைய மார்க்கெட் வந்து உச்சத்தில் இருக்கு. நம்பர் 1 நடிகையாகவும் வந்து பார்க்க போறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமாக மார்க்கெட் இல்லாமல் வீட்டிலேயே உட்காந்துருந்த தமன்னாவுக்கு பாலிவுட் பக்கம் வந்து கதவுகள் திறக்கப்பட்டுச்சு. ஸோ தமிழ், தெலுங்கு, சவுத் இந்தியாவிலேருந்து ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் ஸோ இந்தியில் போயிட்டு இப்போது பெரிய நடிகையாக மாறி இருக்காரு. ஸோ இவர் நடித்த பெரும்பாலான படங்கள் தமிழ் படங்களில் வந்து கவர்ச்சி எதுவும் பெருசாக இருக்காது. இருக்கும் பாடல் காட்சிகள் இருக்கும், அது மட்டும் பெருசாக இருக்காது. ஆனால் தெலுங்கு சினிமா பக்கம் போனார், மொத்தத்தையும் வந்து உருவி விட்டுட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ வெறும் வந்து உள்ளாடை, அப்புறம் வந்து கீழே வந்து குட்டியான ஒரு டவுசர், ஸோ ரொம்ப ரொம்ப குட்டியான டவுசர், பின்னழகை மட்டும்தான் மறைக்கும். அந்த அளவுக்கு வந்து உள்ளாடையோட வந்து பீச்சில் ஓட விடுறது, அப்புறம் வந்து பிக்கினி போட்டு விடுறது அப்படின்னு சொல்லி பல்வேறு கவர்ச்சியான சீன்ஸ் வந்து தெலுங்கு சினிமாவில் நம்ம தமன்னா வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தமன்னாவும் பட வாய்ப்புக்காக எல்லை மீறிய கவர்ச்சி எல்லாமே வந்து தெலுங்கு சினிமாவில் மசாலா படங்களில் வந்து நடித்து அவங்களுக்கான வந்து பணத்தை வந்து வாரி போட்டுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு சினிமாவில் எப்பவுமே வந்து புது நடிகைகளுக்கான வரவு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய வரவால், அவங்களுடைய கவர்ச்சியால் தமன்னாவுடைய தேவை இல்லாமல் போனதாலையும் ஸோ ஹிந்தி பக்கம் போனார். ஹிந்தியில் தன்னுடைய சம்பளத்தை வந்து பெரும்பாலும் குறைச்சிட்டு வெப் சீரிஸில் நடிக்க ஆரம்பித்தார். நடித்த எல்லா வெப் சீரிஸ்லேயும் வந்து இது வரைக்கும் தமன்னா பெருசாக மொத்த காட்சிகள், படுக்கரை காட்சிகள் நடித்ததில்லை, கிளாமர் காட்சிகள் நடிச்சிருக்காரு. ஆனால் பாலிவுட்டில் அப்படியே மாறி அந்த கவர்ச்சியோடு சேர்த்து வெறும் உள்ளாடையோட படுக்கையறையில் வந்து வச்சு பயங்கரமாக குத்துற மாதிரியான ஒரு காட்சிகள், பெட்டில் போட்டு வந்து செய்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே வந்து மேலாடை இல்லாமல் நடிக்கக்கூடிய காட்சிகளும் வந்து நடிகை தமன்னா வெப் சீரிஸில் வந்து நடிச்சிட்டு வராரு. அதுக்கான காரணம் ஹிந்தியில் வந்து இந்த காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்மளை வந்து இறங்கி காட்டலைன்னா சீக்கிரம் 1-2லேயே வந்து ஒதுக்கிடுவாங்க, அது வேணாம் அப்படின்றதுக்காக இறங்கி காட்ட தயாராக இருக்காரு. ஸோ பாலிவுட்டில் நிலச்சிருக்கணும்னா நம்ம தனியாக இருக்க முடியாது, ஒருத்தருடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி காதலை நான் வந்து விஜய் வர்மா வந்து தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக வந்து பட வாய்ப்புகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக அவர் நடத்திருக்கக்கூடிய ஃபோட்டோ ஷூட் தான் பயங்கர ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ணருக்கு வராரு, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தீம். ஸோ கிருஷ்ணர் வர போறாரு, அவருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ராதை அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் இந்த ஷூட் நடந்திருக்கு. ஸோ தண்ணியை எடுத்து தன்னுடைய மூஞ்சிலையும் ஊற்றிட்டு தன்னுடைய ஜாக்கெட் மேலேயும் ஊற்றிட்டு பயங்கரமாக நினச்சி அதை வந்து முன்னழகு இடையழகுன்னு சொல்லி எல்லாமே காட்டுற மாதிரியும், அப்புறம் வந்து பெட்டில் படுத்து புரள்ற மாதிரியும் ஒரு கவர்ச்சிகரமான சீன்ஸ் எடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் சரி அதை மேலே ஒரு கான்ட்ரவர்சியாக பார்க்கப்படுது. ஏன் கடவுளை வந்து இப்படி வந்து வர்ணிக்கணும், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஏன் வர்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இன்னொரு பக்கம் தமன்னாவுடைய அந்த போல்ட்னஸ், அவருடைய கவர்ச்சியை வந்து இன்னும் வந்து அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் வந்து ஈடுபடுது. ஸோ எதை எப்படியோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். தமன்னாவுடைய இந்த கவர்ச்சி ஆட்டம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போகுது. இன்னும் வந்து பிக்கினி 2 பீஸ் பிக்கினி எல்லாம் வந்து போட போகிறாங்க அடுத்தடுத்த வெப் சீரிஸ்லையும் படத்துலையும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்த்து திரைக்க விடும். ஸோ தமன்னாவுடைய இந்த மாதிரியான கவர்ச்சியை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.